Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மெர்ஜ் சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே நேம்லேயே இருக்க மெர்ஜ்னா என்னது சேர்க்குறதா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போது பைனரி சர்ச் அதெல்லாம் என்ன பண்ணோம், பிரித்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கடைசியாக அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்கா மெர்ஜ் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதான் வந்து மெர்ஜ் சார்ட். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறோம்ல, அப்போ இது டிவைட் கண்ட்ரோல் மெத்தடா. Okay, இப்போ அதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். It is a sorting algorithm in which array is divided repeatedly and then these split arrays divided repeatedly and then these subarrays are combined to form a final sorted list. அரேஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ஃபைனல் சார்ட் லிஸ்ட் வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்ஜ் சார்ட் ஆன் அண்ட் இன்புட் அரே வித் n elements consists of 3 steps. அதாவது மெர்ஜ் சார்ட்டில் வந்து இன்புட் வந்து ஒரு அரே எடுத்துக்கும். ஸோ அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா டிவைடு, கான்கேர், கம்பைன். அதாவது மெர்ஜ் சார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் த அரே இன்ட்டு 2 பார்ட்ஸ். ஒரு அரேவை 2 பார்ட்ஸாக n சப் பார்ட்ஸாக பிரிப்போம். ஒரு அரேவை பிரிச்சுட்டு அதில் என்ன பண்ணணும், சார்ட்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சார்ட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் எஸ்என் என்ட்ரியா யூனிக் சார்ட்டட் குரூப் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபைனல் சார்ட்டட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அல்காரிதம் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸே எழுதிக்கோங்க. ஸோ அல்காரிதமும் டெஃபினேஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை அல்காரிதம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கூட எழுதிக்கோங்க. அல்காரிதம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மெர்ஜ் சார்ட்டாக ஒரு மெத்தட் போகிற மாதிரி போட்டால் எழுதிக்கனாலும் எழுதிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 17, 11, 18, 15, 20, 19, 14 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மிட் வேல்யூ கண்டுபிடிப்போம். மிட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா 0 + 1 7 டிவைடட் பை 2 என்னது 3 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ பாயிண்ட்லாம் வெயிட் பண்ணுங்கள் 3. ஸோ அப்போ 3 வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. 3 வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிடிச்சோன்னா 17, 11, 18, 15 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 20, 19, 14, 9 வரைக்கும் ஒரு பார்ட்டு. மறுபடியும் இங்கே வந்து அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து 0 + 3 / 2 = 1 பாயிண்ட் சம்திங். ஸோ வந்து அப்போ வந்து 1 வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ 17, 11, 18, 15 ஒரு பார்ட் வரும், 20, 19 ஒரு பார்ட்டு, 14, 9 ஒரு பார்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 2 பார்ட்டாக பிரிப்போம். எல்லாத்துக்குமே இந்த மிட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபார்முலா எழுதிக்கோங்க. மிட் வேல்யூ கம்மினா இங்கே வந்து 17 வரும், இங்கே வந்து 11 வரும், நெக்ஸ்ட் வந்து 18, இங்கே வந்து 15, 20, 19, இங்கே வந்து 14, 19. ஓகேங்களா, சரி 9, 14, 9 இதை மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. பிரித்து எழுதிக்கிட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இங்கே பிரித்து எழுதிட்டு எல்லாத்தையுமே ஃபார்முலா வச்சு போட்டுக்கோங்க. எல்லா ஸ்டெப்லையுமே அடுத்து வந்து கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது இப்போ வந்து 17 11 கம்பைன் பண்ணால் அசலி மாடலில் கம்பைன் ஆகும். 11, 17. நெக்ஸ்ட்டு இதை மாதிரி கம்பேர் பண்ணுவோம். அப்போ வந்து 15, 18 இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ 19, 20 இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னாக்கா 9, 14. நெக்ஸ்ட்டு இது 2 சப்பரைஸையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து 11 வரும், அப்புறம் 15 வரும், அப்புறம் 17, அப்புறம் வந்து 18. இதை எடுத்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 9 வரும், அப்புறம் 14 வரும், அப்புறம் 19, அப்புறம் வந்து 20. அடுத்தது இந்த 2 சப்பரைஸையும் கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா, கம்பைன் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மிடில் என்னது 9, அடுத்தது என்னது 11, அப்புறம் 14, அப்புறம் வந்து 15, அப்புறம் வந்து 17, 18, 19, 20. ஸோ வந்து ஃபைனலாக நமக்கு வந்து சார்ட்டட் லிஸ்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ வந்து மொத்தமாக வந்து 8 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா. ஸோ இதை வந்து ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து மெர்ஜ் சார்ட்டுக்கு வந்து அல்காரிதம் பார்க்கலாம். நம்ம ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டோம். அரே வந்து லெஃப்ட்டு ரைட்டு அரே ஒரு எடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட்டு ஒரு ரைட், அதாவது அது இண்டெக்ஸ் பொசிஷன் லோவை ஹை. ஸோ வந்து ஒரு வேளை வந்து லோ வந்து ரைட்டை விட ஹையர், லெஃப்ட் வந்து ரைட்டை விட ஹையர், அதாவது லெஸ்ஸராக இருக்க வேல்யூ தானே இந்த சைடில் இருக்கும், ரைட் சைடாக ஹையராக இருக்க வேல்யூ தானே இருக்கும். ஒரு வேளை வந்து இந்த சைடில் இருக்கிறது ஹையராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பொசிஷன் அரே வந்து சார்ட்டாகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ரிட்டன் எல்ஸ் அப்படின்னாக்கா லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு மிட் அதெல்லாம் ஃபார்மில் போட்டுட்டு அதே மாதிரி மெர்ஜ் சார்ட் ஆஃப் அரேயோட ஒரு மிட்டு கண்டுபிடிச்சி மிட்டுடைய லெஃப்ட் சைடு அதோடைய ரைட் சைடு அது ஓவராலாக வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அல்காரிதம் எழுதிட்டு வந்து எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.